நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டிஐஓ சிவா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்டிவாவோட சைட் ஸ்டாண்ட் எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சைட் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த கம்பி இருக்கும், அது ஒன்று உடஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக நம்ம வந்து இது ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த சைட் ஸ்டாண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீளமான ஸ்க்ரூ ட்ரைவரு, அப்புறம் 2 ஸ்பேனர் நம்பர் வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன், 17 அப்புறம் 18. நான் இந்த ஸ்டாண்டு வந்து லோக்கல் ஷாப்பில் வாங்கியிருந்தேன். 130 ருபீஸ் பக்கம் ஆச்சு. ஸோ இந்த ஸ்டாண்டு வந்து பிரிச்சிடலாம். ஸோ இப்போ அந்த ஸ்டாண்டோட பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு அப்புறம் நட் அண்ட் போல்ட்டு எல்லாமே அதுலேயே வந்துடும் பேக்காக. இப்போ பிரிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நான் கை வைக்கிற கம்பி தான் வந்து உடஞ்சிருச்சு ஆக்சுவலாக ஸ்டாண்டில். ஸோ அதனால தான் நம்ம ஃபுல் ரீப்ளேஸ் பண்ணுறோம். இது வந்து வெல்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்தளவுக்கு வேஸ்ட்டு தான். ஸோ இது அந்தளவுக்கு விலையும் கம்மி. ஸோ 130 ருபீஸ் தான் நம்ம ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஸ்டாண்டே. நான் இதில் யூஸ் பண்ணுற 2 ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா 16, 17 அப்புறம் 18, 19 2 ஸ்பேனர் இருந்தால் நம்மளுக்கு அந்த நட்டு போல்ட்டுக்கு சைஸுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 18 நம்பர் 18 19 அப்புறம் 16, 17 2 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், போல்ட்டு ஃபுல்லாகவே வந்து லீஸ் பிடிச்சிருக்கு. ஸோ துணியை தான் வச்சுக்கோங்க நல்லா கை துடைச்சிக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டாண்டை வந்து நான் கழட்டிகிட்ருக்கேன். ஸோ பழைய ஸ்டாண்டை கழட்டிட்டு நம்ம புது ஸ்டாண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கழட்டிட்டோம். இந்த பழைய ஸ்டாண்டை கழட்டியாச்சு. கையெல்லாம் போணுச்சு. வச்சு பார்க்குறேன் எங்கே மாசமாக எப்படி கரெக்டாக ஃபிட் ஆகும், எப்படி மூவ்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வச்சு பார்த்துக்கிறேன். இப்போ வந்து ஸ்டாண்டை வச்சு போல்ட்டு மாட்டிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் சைட் படுத்துட்டேன். ஆக்சுவலாக படுத்துட்டு தான் என்னால் பண்ண முடியுது. போல்ட்டு ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அப்புறமா நட்டு மாட்டிடலாம்.
உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு போல்ட் மாட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நட்டு வந்து மாட்டலாம். இந்த நட்டு மட்டும் மாட்டுறது வந்து கொஞ்சம் பார்த்து தான் மாட்டணும். ஏன்னா உள்ளே இருக்கும். நம்ம படுத்துட்டு மாட்ட முடிஞ்சதுன்னா உங்களால் மாட்டுங்க. இல்லைனா கொஞ்சம் கை வச்சு தடவி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாட்டியில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். நான் கேமராவும் வச்சுட்டு ஸோ ஒரு கையில் என்னால் ஃபீல் பண்ணி மாட்ட முடியல. ஸோ அதை நான் மாட்டிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது மாட்டியாச்சு. ஸோ இப்போ டைட் பண்ணிடலாம். ஸோ கையில் முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணிவிடுங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு கையில் டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பேனர் வச்சு கொஞ்சம் டைட் பண்ணிவிடுங்க ஃப்ரண்ட்டில். போல்ட் மாட்டியாச்சு. ஸோ இப்போ கையில் பிடிச்ச அளவுக்கு டைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணுறோம். இப்போது நம்மளுக்கு 2 ஸ்பேனர் தேவைப்படும். ஸோ ஃப்ரண்ட்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து நீங்கள் இப்போது பின்னாடி இருக்க போல்ட்டை வந்து டைட் பண்ணுறதுக்கு எப்படி உங்கள்கிட்ட 2 ஸ்பேனர் இல்லை, கரெக்டான சைஸ் இல்லைன்னா நீங்கள் கட்டிங் பிளேயர் வச்சு கூட பண்ணலாம். ஒரு இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு இதை வந்து இப்போ டைட் பண்ணலாம் நீங்கள். ஸோ அப்போ தான் அது கரெக்டாக டைட்டாக ஆகும். டைட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மூமெண்ட்லாம் நம்மளுக்கு பக்கவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் மாட்டுறது. நான் ஸ்ப்ரிங் மாட்டுறதுக்கு ஆக்சுவலாக ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஸ்ப்ரிங் எப்படி மாட்டுறதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. ஸோ எப்படி ஒரு வீட்லேயே சின்ன சிம்பிள் டூல்ஸ் வச்சுட்டு நம்ம ஸ்டாண்டு ஆக்டிவோட ஸ்டாண்ட் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் எனக்கு பண்ணுங்கள்.